வணக்கம். நான் முனைவர் தா. ஜெயக்குமாரன். செபியில் பதிவு பெற்ற பங்கு சந்தை ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்துக்காக மட்டுமே தவிர, இதனை நீங்கள் அடிப்படையாக கொண்டு எந்த முதலீடு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய சேனல் நேம் ரேஸ் வித் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, எஃப்ஐஐ அண்டு டிஐஐ ரீட்டைலர் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த வாரத்துடைய இந்த 3 பேரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, எதனால் ரீட்டைலர் தோற்று போனாங்க, லாஸ் ஆனாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் சார்ட்டை பாருங்கள். மே மாதம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி போக ஆரம்பித்த மார்க்கெட் கிட்டத்தட்ட மே மாதம் 15ஆம் தேதி ஹையை ரீச் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் 25,000 கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 25,000 கிராஸ் பண்ண மார்க்கெட் அதுக்கப்புறம் அதனால் தாண்ட முடியாமல் கீழே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் உள்ள பியூட்டியை பாருங்கள். நம்ம இந்த வாரம் திங்கக்கிழமை 26ஆம் தேதி, அதுக்கு வாரம் 23ஆம் தேதி, அதுக்கு 22ஆம் தேதி மார்க்கெட் டவுன். ஸோ அந்த 22ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் டவுன் அப்படின்றத வந்துட்டு 23ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், மறுபடியும் அப் ட்ரெண்டாக காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி அகைன் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ அப் ட்ரெண்ட், இது வரைக்கும் டவுனான மார்க்கெட் இந்த 2 நாள் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது ரீட்டைலர் அடுத்த நாள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி அப் ட்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் டவுன் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ரீட்டைலர் மாட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ரீட்டைலர் மாட்டுறதுனால என்ன ஆயிருக்கும், அவங்க இந்த இடத்துல இருந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது ப்ராஃபிட் பை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ரிவர்ஸில் திரும்ப ஆரம்பித்து டவுனை நோக்கி போயிட்டுருக்கும். என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்ப மனநிலைமையிலே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் பணத்தை கொண்டு வந்து ஆவரேஜ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஆவரேஜ் பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு மறுபடியும் அகல பாதாளத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஐ அந்த டிஐ கிட்ட. இந்த எஃப்ஐஐனா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், டிஐனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ இந்த 2 பேர் நினச்சா மட்டும்தான் மார்க்கெட்டை அப் ட்ரெண்ட்லையும் கொண்டு போக முடியும், டவுன் ட்ரெண்ட்லையும் கொண்டு போக முடியும். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளே நியூஸை கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நியூஸ் கேதர் பண்ணி அவங்க நாளைக்கு மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துடலாமா அப்படின்றத அவங்க நாளே முடிவெடுத்து வச்சுருப்பாங்க. இதில் மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ரீட்டைலர் தான். ரீட்டைலர் நியூஸும் படிக்க மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டை பார்ப்போம். க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கா, பை பண்ணு, ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கா, செல் பண்ணு அப்படின்ற முடிவுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டு பணத்தை போட்டிருக்கோம். இதனால் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கும், ரீட்டைலர் ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கிராஃபை பாருங்கள். கடந்த 5 நாளுக்கா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இன்றைக்கி 30ஆம் தேதி ரெட் கலர் கேண்டில் விழுந்திருக்கு. ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் விழுந்திருக்குனாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், செல்லிங் நடந்திருக்குன்னு தெரியும். ஆனால் யார் செல் பண்ணான்றது நமக்கு தெரியணும். மார்க்கெட் யாரால் டவுன் ஆச்சுன்றது நமக்கு தெரியணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி 30ஆம் தேதி இந்த மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு மேஜராக இருந்தது காரணம்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ தான், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிஃப்டியில் மைல்டாக பேரிஷாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க் நிஃப்டிலையும் மைல்டாக பியரிஷாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியமாக பேரிஷாக இருக்காங்க, இங்கே மைல்டாக பியரிஷாக இருக்காங்க. நெக்ஸ்ட் நிஃப்டிலையும் இங்கேயும் பேரிஷாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்துங்க, கால் ஆப்ஷனில் ஒரு கிளைண்ட்டுன்னு சொல்லக்கூடியது ரீட்டைலருங்க. இந்த ரீட்டைலர் என்ன பண்ணுறாங்க, கால் ஆப்ஷனில் ஸ்ட்ராங்காக பேரிஷாக இருக்காங்க, புட் ஆப்ஷனில் ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்காங்க. இது இன்னைக்குடைய வெள்ளிக்கிழமை, அதாவது 30/5/2025 நிலைமை. 29ஆம் தேதி பாருங்கள். ஸோ நம்ம சார்ட்டை பார்ப்போம். 29ஆம் தேதி
ஒரு டோஜி கேண்டில் மாதிரி வந்திருக்கா. ஸோ டோஜி கேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் மீடியமாக பேரிஷாக இருந்திருக்காங்க, இன்டிசிசிவாக இருந்திருக்காங்க. எந்த பக்கம் மார்க்கெட்டை திருப்பி கொண்டு போவோன்ற முடிவு இல்லாமல் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல ரீட்டைலர் பாருங்கள், இவங்களும் டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்காங்க. டிஏஐ பாருங்கள், மைல்டு பேரிஷ். அப்போ இவங்க 2 பேரும் தான் இந்த இடத்துலையும் லாஸுக்கு, அதாவது மார்க்கெட்டு எந்த பக்கம் டைரக்ஷனில் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கும் காரணமும் இவங்க தான். அதே இது 28ஆம் தேதி பாருங்கள், 28ஆம் தேதி சார்ட்டை பாருங்கள். 28ஆம் தேதி நமக்கு தெரியும் ரெட் கலர் கேண்டில் தான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு முழு காரணம் எஃப்ஐஐ தான். ஆனால் இந்த நம்ம ரீட்டைலரை பாருங்கள், இவங்க எல்லாரும் பேரிஷாக இருக்காங்க, இந்த ரீட்டைலர் பாருங்கள் புல்லிஷாக இருக்கார். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐஐ ஃபுல்லுமே மார்க்கெட்டை அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பித்தது இவங்க நம்ம ரீட்டைலருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சரி மார்க்கெட் ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே இருக்காங்க. அதே இது 27ஆம் தேதி பாருங்கள், சேம் டவுன் ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்த மார்க்கெட். இங்கே 27ஆம் தேதி பாருங்கள், எல்லாரும் விற்றுட்டான். எஃப்ஐஐயும் விற்க ஆரம்பிச்சிட்டான், டிஏயும் விற்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க கால் ஆப்ஷனில் ஸ்ட்ராங்காக பேரிஷாக இருக்காங்க, புட் ஆப்ஷனில் ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே காரணம் இந்த இடத்துல. ஸோ இதனால தான் மார்க்கெட் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே இது 26ஆம் தேதி பாருங்கள், திங்கக்கிழமை என்ன நடந்திருக்கு. திங்கக்கிழமை பாருங்களேன், மார்க்கெட்டை இவங்க ஏமாத்துறாங்க. அதாவது தட் மீன்ஸ் மார்க்கெட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்காக மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான் அப்படின்னு ரீட்டைலரை ஏமாத்துறாங்க. ரீட்டைலருக்கு என்ன தெரியும், சரி இதனால் வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்திருந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைலர் இருக்காங்க. அப்படி ரீட்டைலர் இருக்கிறதுனால என்ன ஆக ஆரம்பிக்குது, ஸோ இவங்க குழம்பி போய் ஆட்டோமேட்டிக்காக சரி என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஸ்ட்ராங்காக பேரிஷாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே புல்லிஷில் இருக்காங்க, இவர் பாருங்கள் ஸ்ட்ராங்காக பேரிஷில் இருக்கார். இதனால தான் சொல்கிறோம், எப்பயுமே நாம் ரேஸில் எஃப்ஐஐயும் டிஐஐ கூட தான் ஓடணும். எஃப்ஐஐ அப் ட்ரெண்டில் கொண்டு போனாங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் தான் போகணும், டிஐ அப் ட்ரெண்டில் கொண்டு போகிறாங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் போகணும். இவங்களோட ரேஸில் நாம் ஓட ஆரம்பிக்கணும். இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஓடுறதோ, சிலர்லாம் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் 10:15 தான் வருவேன், 10:15 தான் ட்ரேட் பண்ணவே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது முற்றிலும் இது பண்ணவே முடியாது. 10:15 வந்தாலும் மார்க்கெட் எந்த பக்கம் போயிருக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுறது எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இருந்தே நாம் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா இவங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் கொண்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம பை பண்ணி அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்கணும். எப்போ இவங்க செல்லிங் ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த நிமிஷத்துலேருந்து நம்மளும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வரணும். இல்லை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஐயோ டிஐயோ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரையும் அவங்க கேட்க மாட்டாங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு செல் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நாம் தான் என்ன பண்ணிகிட்ருப்போம்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், ரீட்டைலர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். சும்மா சில 100,000ங்களை உள்ளே போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், வரும்னு போயிட்டே இருப்போம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீமியம் கரைஞ்சி அப்படியே போனது தான் மிச்சமாக இருக்கும். நம்மளுடைய பணம் கரைஞ்சி போனது தான் மிச்சமாக இருக்கும். லாபம் சம்பாரிச்சிட்டு போனது எஃப்ஐஐயாவோ அல்லது டிஏயாவோ இவங்க 2 பேருமாவோ இருக்கலாம். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதனை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள்.